சிவதரிசனம். திருவண்ணாமலை. பிரம்மனும் திருமாலும் அடிமுடி தேடி அழல்மலையாய் நின்ற பெருமான் மானிடர் உய்யும் பொருட்டு கல்மலையாக நின்ற இடமே திரு அண்ணாமலையாகும். அவர் அந்நாளில் ஜோதி வடிவாய் நின்றதை விளக்கவே இந்நாளில் மலையுச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது என்று அருணாச்சல புராணம் கூறும். இங்கு சிவராத்திரி பெருஞ்சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது. இது மாசி சிவராத்திரிக்குரிய தலமாயினும் இந்நாளில் கார்த்திகை தீபத்தாலேயே மிக பெருமை அடைந்துள்ளது. திருக்கடையூர். இது மார்க்கண்டேயன் யமனை வெல்லும் பொருட்டு சிவ பூஜை செய்த இடம். 3ஆம் ஜாமத்தில் இங்குள்ள லிங்கத்திலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டு அவனுக்காக யமனை உதைத்து வீழ்த்திய இடம். சிவபெருமான் காலசம்ஹாரராக பெரிய திருசபையில் எழுந்தருளியுள்ளார். உதைப்பட்ட யமன் காலடியில் கிடக்கும் நிலையிலும் பின்னர் அருள் பெற்று வணங்கும் நிலையிலுமாக 2 உலா திருமேனிகளாக அமைந்துள்ளான். காஞ்சி. சிவபெருமானின் கண்களை பார்வதி தேவி விளையாட்டாக மூட அதனால் உலகத்தில் இருள் சூழ பெருமான் தனது 3வது கண்ணை திறந்தார். அதன் வெப்பத்தால் உலக உயிர்கள் வருந்தின. அப்பாவம் நீங்க சிவனை பார்வதி தேவி பூஜித்த இடம் இதுவாகும். உலகம் இருண்ட அந்த காரமாக இரவில் உருத்திரர்கள் இங்கு பூஜித்தனர். அந்த உருத்திரர்கள் பூஜித்த ஆனந்த ருத்ரேசம் மகாருத்ரேசம் இவ்வூரில் உள்ளன. காஞ்சி புராணத்தில் இவ்வூரில் ஒரு பகுதி உருத்திர சோலை என வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீசைலம். சிவ மகாபுராணத்தில் சொல்லப்பட்டுள்ள மான் வேடன் கதை நடந்த இடம் இது என்பர். ஆந்திர மாநிலத்தில் பெரிய அளவில் சிவராத்திரி வழிபாடு நடைபெறும் இடம் இதுவாகும். மல்லிகை மலர்களை சூடுவதால் இப்பெருமான் மல்லிகார்ச்சுனர் என்று அழைக்கப்படுகிறார். திருவைகாவூர். இதுவும் சிவராத்திரி தலமாகும். இதனை சிவராத்திரி கதை பகுதியில் காண்க. இது ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற பதியாகும். இந்த ஊர் தலபுராணத்தில் சிவராத்திரி மகிமை யமனை உதைத்தது யமன் அருள் பெற்றது ஆகியன விரிவாக பேசப்பட்டுள்ளது. ஓமாம் புலியூர். சிதம்பரத்தை அடுத்து 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தலத்திலும் திருவைகாவூர் புராணத்தையொட்டிய வேடன் புலிக்கதை கூறப்படுகிறது. சிவபெருமான் பிரணவ பொருளை தேவிக்கு உரைத்த இடம். பிரணவ வியாக்கிரபுரம் எனவும் அழைக்கப்பெறும். திருக்கழுகுன்றம். கோடி உருத்திரர்கள் சிவராத்திரி காலத்தில் பூஜித்த இடம். இந்த தலம் உருத்திரக்கோடி என்றும் அழைக்கப்படும். இவை தவிர ஸ்ரீ கால திரு கேதீஸ்வரம் திருகோணமலை மதுரை முதலியனவும் சிவராத்திரிக்குரிய தலங்களாகும்.